ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமகா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம திரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கவிதாவோட ஆள் இருக்கான் இல்லையா, அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பின்னாடியே அந்த கௌதமும் ஓடி வராங்க. ஐயோ, இந்த திரு கையில் மட்டும் இவன் மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான், கூண்டோட நானும் கவிதாவும் உள்ளே போக வேண்டியதுதான் அப்படின்னுட்டு கௌதமும் பின்னாடியே வராங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் திருவால அந்த ரவுடியை பிடிக்க முடிச்சிருது. ஸோ பிடிச்சி அடின்னு அடித்து சொல்லுடா, யார் சொல்லிடா இப்படிலாம் பண்ண வந்த சொல்லு, எதுக்காக நீ என்ன இல்லாமல் பண்ண வந்த சொல்கிறா, யார் ராணி அப்படின்னு சொல்லி அடின்னு அடித்து விழுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பெண்ணுக்கு கௌதம் ஒரு கட்டையை எடுத்து திரு மண்டையிலேயே ஓகே அடிச்சுட்டு உடனே அவங்களோட ஆளை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகா பயந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவரு வெளியில தான் போயிருப்பாரு, இப்போ என்ன பண்றது அப்படின்னுட்டு மகாவும் திருவை தேடி வெளியில ஓடி வராங்க. அங்க பார்த்தோம்னா திரு ஒரு ஓரமா மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்த மகா அதிர்ச்சியாகி ஐயோ கடவுளே சார் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா திரு எழும்புற மாதிரி இல்லை. உடனே தண்ணியெல்லாம் தெளிச்சு மகா உடனே திருவை எழும்ப வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா திரு கண் முழிச்சு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சே, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். ஆனால் கண்டிப்பாக ஒரு கூட்டமே அலைஞ்சிட்ருக்கு நம்ம கதையை முடிக்கிறதுக்கு, அது மட்டும் நல்லா விளங்குது. ஆனால் மண்டையில் அடிபட்டு கிடந்தப்போ யார் நம்மளை காப்பாற்றிருப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திரு நேரா மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா என்ன இது, திருவ மண்டபத்தில் காணும், எங்கே தெரியும், ஆமாம் திரு எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வெளியில் போன திரு வராங்க. திருவை பார்த்ததும் ஏப்பா திரு, நாங்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம். ஆமாம் எங்கப்பா போனேன், ஆமாம் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, தலையெல்லாம் கலைச்சிருக்கே அப்படின்னதும் உடனே திரு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்மளை ஒருத்தன் இப்படி முடிக்க வேண்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்ட்டு உடனே திரு பேச்சு மாத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மாதான், நான் ஒரு முக்கியமான ஆஃபீஸ் கால் வந்துச்சு, பேசிட்டு ரொம்பவே முக்கியமான ஃபோன் கால் அப்படின்னு அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக திரு சமாளிச்சிட்றாங்க. சரி திரு, இங்கே பாரு, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், நீ திவ்யா விட்டு எங்கேயுமே போகக்கூடாவா, திவ்யா பக்கத்தில் நில்லு அப்படின்னு இந்த பக்கம் திருவோட அம்மா சொன்னதும் திருவும் போய் நிற்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா மகா மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது மயில் மகாவை பார்க்குறாங்க. என்ன இது, மகாவோட மொழியே சரியில்லையே, மகாவும் திருவும் வெளியில் போயிட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு மயில் மகா கிட்ட, மகா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஆமாம் திருவும் வெளியில் போய் வந்தா அதே டைம் தான் நீயும் வந்திருக்க, என்ன ஆச்சு மகா, ஏதோ பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னதும் உடனே மயில் கிட்ட நடந்த அத்தனை விஷயத்தையும் மகா சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் என்ன மகா சொல்கிற, நம்ம திரு கதையை முடிக்கிறதுக்கு வெளியிலிருந்து ஆட்கள் வந்தாங்களா, என்ன மகா, ஆமாம் இதை எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னதும் உடனே மகாவும் நடந்த விஷயத்த சொன்னதும் மயில் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மகா இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க, ஆமாம் இது யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு போது உடனே மகா யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு கவிதா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கிற விஷயம் இந்த மயில் அண்ணனுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அண்ணே அது யாரு என்ன இதுன்னு தெரியல, ஆனா பாவம் தெரியுமா, நல்ல வேலை அவர் தப்பிட்டாரு அப்படின்னதும் நல்ல வேலை மகா, எப்பவுமே திருவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ அந்த பிரச்சனையிலிருந்து திருவை காப்பாற்றுற முதல் ஆளாக நீ தான் இருக்கமா, உண்மையிலேயே நீ கிரேட் தான் அப்படின்னு மயில் அந்த இடத்துல பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ணே இங்கே பாருங்கண்ணே, இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மகா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கவிதா செம உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. நாம் எவ்வளவோ திட்டங்கள் போட்டோம், அடுத்தடுத்த திட்டத்தில் நரி மாதிரி குறுக்க எல்லாத்தையுமே கெடுத்துட்டான் இந்த மகா, முதல்ல இவ கதையை நாம் முடிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல கவிதா யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா திருவோட முகம் நல்லாவே இல்லை. திருன்னு முழிச்சுட்டே இருக்காங்க. நம்ம உயிரையே ஒரு பொண்ணு காப்பாற்றிருக்கா, ஆனால் அவன் நம்ம நேரில் சொல்லாமல் எதுக்காக ஃபோன் போட்டு சொல்லணும், யார்
யாராக இருக்கும் அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு இந்த பக்கம் திரு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே மயில் வந்து என்ன ஆச்சு மாப்பிள்ள, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும், இங்கே பாருடா, இந்த மண்டபத்துக்கு யாரும் ஒருத்தன் என் கதையை முடிக்க வந்திருக்கான். ஆனால் ஒரு பொண்ணு தான் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாடா. அவன் மட்டும் ஃபோன் போட்டு சொல்லலைன்னா நான் உஷாராக இருக்க மாட்டேன். இந்நேரம் என் கதையை முடிச்சிருக்கும் தெரியுமா. ஆனால் அவள் யாருன்னு தான் தெரியலடா. எனக்கு ஒவ்வொரு ஆபத்தும் பிரச்சனையும் வரும்போதும் அந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்துறான். ஆனால் அவன் என் கண்ணு முன்னாடி ஒரு நாள் கூட வரமாட்டேங்கிறா தெரியுமா அப்படின்னதும், ஏன் மாப்பிள்ள நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏன் லட்சுமியே இதை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, டேய் என்னடா சொல்கிற. ஆமாடா, கண்டிப்பாக இது லட்சுமியோட வேலையாக தான் இருக்கும். உன் கண்ணு முன்னாடி வந்தால் உன் வாழ்க்கை கெட்டு போயிடுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த புள்ள மறைச்சிருந்து உன் உயிரையே காப்பாத்துறாடா. உண்மையிலேயே லட்சுமி கிரேட்டா இல்லை அப்படின்னதும் உடனே திரு வந்து கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுடா, ஏதோ தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னதும், ஏண்டா நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக லட்சுமி இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு ஏண்டா ஏன் என் கண்ணு முன்னாடி வராமல் இப்படி என்ன போட்டு வாட்டுறா அப்படின்னு திரு ரொம்ப வருத்தப்பட்டு மைக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கு.